நீர் வேலைக்காரன் தானே. கண்ணன் என் சேவகன் இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னத்தவம் செய்துமிட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். அது பாரதியர் என்ன அழகா அனுபவிக்கிறார், ஆச்சரியமா. அந்த மாதிரி நீர் வேலைக்காரன் தானே பிரபு, பக்த பராதீனன், பக்த வத்சலன், பிருத்திய வத்சலன். பிருத்தியனா பக்தர்கள், தொண்டர்கள், அவர்களிடத்தில் வாத்சல்யம் உடையவன் தானே. சில பேர் நம்ம ஜஸ்டின் இ அபாட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்காரர், அவர் இந்த பாண்டரங்க பக்த விஜயம் இருக்கு இல்லையா மராட்டியில், அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். த ஸ்டோரிஸ் ஆஃப் செயின்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு, பெரிய மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் சொல்லி பக்த விஜயத்தை இங்கிலீஷில் எழுதியிருக்கார். ஜஸ்டின் இ அபாட் அப்படின்னு அவருக்கு பேர். அதில் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அந்த மகிபதினு ஒருத்தர் தான் பக்த விஜயம் எழுதினார். அதில் வந்து அவர் ஒரு லைன் எழுதுவார், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அப்படின்வார். உதவி ஆள் இல்லாதவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வக்கீல் யார் அப்படின்னா பாண்டுரங்கனா. அட்வொகேட் ஃபார் த ஹோம்லெஸ், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ், அட்வொகேட் ஃபார் த டவுன் ட்ராடன். யாரெல்லாம் ரொம்ப நசுக்கப்பட்ட ஜாதியாக இருக்காளோ, கஷ்டப்படுறவாளாக இருக்காளோ, அவர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கும்படியான வக்கீல் யார் அப்படின்னா பாண்டுரங்கன். அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை, நான் ரொம்ப ரசித்து படிச்சிருக்கேன். அப்படி ஒரு வார்த்தை அட்வொகேட் அப்படின்றார் சுவாமியர், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அப்படின்றார். அந்த மாதிரி தாயார் சொன்னார், நீர் தானே எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி வக்காலத்து வாங்க போவே அப்படின்னா. பகவான் சிரிச்சா, பண்ண நீ வக்காலத்து வாங்கணும்னு சொல்றியா அப்படின்னார். நான் வேண்டாம் சொன்னா மட்டும் நீங்கள் இருந்துருவேளா. ரெண்டு பேருக்கும் போட்டியாம், தாயாருக்கும் பாண்டரங்கனுக்கும் போட்டியாம் கிருபை பற்றி. அப்படி போட்டி போட்டு கிருபை பண்ணுறதா நம்ம பொழைச்சுட்டு இருக்கோம். பகவான் சிரிச்சான். இப்போ என்ன வேலைக்காரன்னு சொல்கிறா, சத்தியம் தானே, அதுக்கு என்ன வேலைக்காரனா போனா போச்சு அப்படின்னுட்டார். வேஷம் மாற்றின்ட்டான் பாண்டுரங்கன் பண்டரீநாதன், வேலைக்காரனாகவே போகிறான். சத்தியம், எந்த தெய்வம் அப்படி போகும்? வேலைக்காரன்ற ஒரு நிலைக்கு ஒரு தெய்வம் இறங்குமான்னா அதுதான் தெய்வம். அழகா தலையில் முண்டாசெல்லாம் கட்டிண்டு கையில் ஒரு குச்சி. மகார் அப்படின்னு ஒரு ஜாதி உண்டு மகாராஷ்டிரா தேசத்தில். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதி அந்த காலத்தில். அந்த ஜாதிக்குரிய ஒருவனா பகவான் பரபிரம்மம் அந்த வேஷம் போட்டுட்டு போகிறது. சாதாரணமாக அந்த ஜாதிக்காரில் கோவிலெல்லாம் விடமாட்டான் அந்த காலத்தில். ஆனால் அந்த வேஷத்தை போட்டு பாண்டரங்கன் போகிறான். அப்போ அவன் வசதி தானே, அவர்களுடைய வேஷத்தை போட்டுண்டு ரொம்ப அழகாக வேதம் சொல்கிறது, சூத்ரர்கள் பகவானுடைய திருவடிகள்லேருந்து வந்தவர்கள் அப்படின்றான். இல்லை பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா பற்றி பிரச்சனையே கிடையாது. வேதம் சொல்கிறது, புருஷ சுக்த மந்திரம் சொல்கிறது, பிராமணன் முகத்திலிருந்து வந்தான், சத்திரியர்கள் தோள்களிலிருந்து வந்தார்கள், வைஷ்யர்கள் தொடையிலிருந்து உற்பத்தி ஆனார்கள், சூத்திரர்கள் பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தார்கள்னா. அப்போ யார் வசதி? சூத்திரர்கள் தான். ஏன்னா துயரரு சுடரடின்னு அங்கே தானே வந்திருக்கு. அப்போ அவளுக்கு துயரமே கிடையாது. போய் பாண்டரங்கன் திருவடி பிடிக்கவே வேண்டாம், தானாகவே அந்த திருவடியோடு அவர்களுக்கு ஒரு பரம சம்பந்தம் உண்டு. எந்த ஜாதியும் வசதி இல்லை, எந்த ஜாதியும் தாழ்த்தி இல்லை, பக்தி பண்ணுறவா வசந்த ஜாதி, அவ்வளோதான் என்னோட அபிப்பிராயம். ஜாதியெல்லாம் ரெண்டாம் பட்சம். அழகா பகவான் அந்த மகார் அப்படின்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்குரியவனா ஒரு வேஷம் போட்டுண்டு தலையில் முண்டாசெல்லாம் கட்டிண்டு பெரிய கம்பு எடுத்துண்டு நேர ராஜாவுடைய அரண்மனைக்கு போயாச்சு. வாசலில் நிற்கிறார். நின்றுட்டு அந்த சேவகன் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் நான், ராஜாவை பார்க்கணும், அனுமதி வாங்கி கொடு அப்படின்ட்டு. உடனே அந்த வாயில் காப்பான் பார்க்குறான், என்ன காம்பீரியமாக பேசுகிறான் ஒரு வேலைக்காரன், இவ்வளோ ஆச்சரியமாக பேசுகிறான்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொன்னான், தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் ஒருத்தர் வந்திருக்கார், உங்களை பார்க்கணுமா, சரி வர சொல் அப்படின்னார். அழகாக வந்தார். அப்படி கீழே வந்து அங்கே வந்துவிட்டு அந்த கொம்பெல்லாம் அப்படி கீழே வச்சுவிட்டு நமஸ்காரம் பண்ணுறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்த முஸ்லீம் ராஜாவை நமஸ்காரம் பண்ணுறான். ஹுசூர் அப்படின்னு கை கட்டி வாய்ப்புத்தி. அது எந்த வேஷம் போடுறானோ அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது பெருமாள். நரசிம்மன்னா கிழிச்சு போட்டுருவார், வராக மூர்த்தின்னா அதுக்கு ஏற்றது, வாமனன்னா அந்த கண்ணிலேயே திருடுத்தனம் உண்டு, ராமன்னா நடக்கும் பொழுதே காம்பீரியம், கிருஷ்ணன்னாலே உள்ளம் கவர் கல்வன். அது என்ன வேஷம், கனக்கச்சிதம், பர்ஃபெக்ட்.
ஆஸ்கர் அவார்ட்லாம் ஒன்றுமே இல்லை பகவான் நடிக்கிறத பார்த்து. அது மோகினி அவதாரம். அப்படி ஒரு தலையை ஆட்டிண்டு அப்படி அந்த கூந்தல்லாம் அப்படி சுற்றிட்டு வந்தார்னா அத்தனை வடலை பசங்களும் கீழே விழுந்துருவோம். அவ்வளோ அழகாக இருப்பார். சிவபெருமானே தூத்து போயிட்டார் இல்லையா அந்த அழகை மயங்கி. இப்போ வேலைக்காரனாக வந்ததுனால அப்படி சேவி நமஸ்காரம் பண்ணிட்டு ஹுசூர் அப்படி தலையை குனிஞ்சுண்டு தலை இப்படி கீழே வச்சுட்டு கண்ணு மேல் லேசாக பார்த்துன்னு, ஹுசூர் நான் தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் ஹுசூர். என்னப்பா விஷயம் சொல்லு. ஹுசூர் தாமாஜி பந்த் உங்களுக்கு ஒரு கடுதாசியும் அந்த பணத்தையும் கொடுத்து விட்டுருக்கார். என்னது தாமாஜி பந்த்? எந்த தாமாஜி பந்தப்பா? ஹுசூர் மங்களபேடு கிராமத்தில் இருக்கார் ஹுசூர். அவர் இந்த குரல் அப்பப்போ உள்ளே தாழ்த்தணும். இந்த ராஜா கிட்டலாம் பேசும்பொழுது அந்த உள்ளே போனோம். இந்த மங்களபேடு கிராமம் இருக்கே ஹுசூர், அங்கே அவர் அரெஸ்ட் பண்ணான்னு ஆரம்பிச்சிருக்கேன். நீ எங்கே அந்த ஹுசூர் கொஞ்சம் லேட் ஆகிடுது எனக்கு. எதுக்கடா வந்தா? இந்த லெட்டர் படிங்க. உடனே அழகாக லெட்டர் தாமாஜி பந்த் கையெழுத்துலேயே எழுதியிருக்கு. இந்த மாதிரி மகாராஜா ரொம்ப நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஜனங்கள் இருக்கா, ஒரு பிடி சோறே ஒரு தங்க காசுக்கிட்ட போகிறது, அக்கம் பக்கம் நிறைய கிராமத்தில் இருக்க ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு பிடி அரிசியை 8 தங்க காசுன்னு விற்றேன். நல்ல லாபம் கிடச்சிருக்கு. அதை அப்படியே கஜானாவில் சேர்ப்பிக்கணும்னு சொல்லி நான் ஆள் அனுப்பியிருக்கேன். நீங்கள் கோச்சிக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்காம பண்ணிட்டேன். ஆனால் நல்ல விலைக்கு விற்றுருக்கேன். அந்த பணம் எல்லாம் அதில் இருக்குது. 1,80,000 இந்த தங்க காசுகள் இதில் இருக்குது. நீங்கள் இதை எடுத்துட்டு ரசீது கொடுத்தாலாம் எனக்கு சந்தோஷம். ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுறது. உடனே மந்திரியை கூப்பிட்டு, இது தாமாஜி பந்துடைய கையெழுத்தா அப்படின்னார். நம்ம தாமாஜி பந்தோட கையெழுத்தா? முன்னாடி வந்த கடுதாசியெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எங்கடா இந்த 1,80,000 ரூபா தங்க காசு? இதோ இத்தனோண்டு முட்டையை காட்டிக்கலாம். சொன்னால் உடனே எடுக்கலாம். என்ன ஏமாத்திரியாப்பா? 1,80,000 காசுனா எவ்வளோ வரும்? நீ என்ன இத்தனோண்டு ஒரு மூட்டையை கொண்டு இருக்க, அவல் மூட்டை மாதிரி. உடனே சிரிச்சான். அவல் மூட்டை சைஸாக இருந்தாலும் பெருசு தான் அப்படின்னு. அவன் குச்சியிலிட்டு அவல் வாங்கினவனாச்சு. நான் பிரிக்கிறேன் பாருங்களேன். அப்படி பிரித்து அப்படி கொட்டினா மலை மாதிரி குமியறது. அவளுக்கு அதிசயமாக இருக்காது. ஒரு மனுஷன் தனியாக தூக்கிட்டு வர முடியாதது. அவளுக்கு ஒன்றும் புரியல. பகவானுடைய மாயை தேவி ஏஷாம் குணமயி மமமாயா துரத்தியா. பகவானுடைய மாயை சொல்வதற்கு முடியாது, அளவிட முடியாதது. அப்படியே குமிஞ்சிருக்கு. உடனே வாழலாம் என்றா. இந்த திருப்பதியில் எண்ணுவா தெரியுமா? ரொம்ப கஷ்டம். திருப்பதி முன்னாடிலாம் எண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பிச்சு. இப்போ சல்லடை போட்டு சலிச்சுட்டு எண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, அது ஒரு கிலோ 2 கிலோ அப்படி தான் போட்டுன்னு இருக்கா. அந்த மாதிரி அளந்து டயர்டாகிட்டா எண்ணிட்டே இருக்கா. சொன்னா நிச்சயமாக 1,80,000 இருக்கும் ராஜா, ரசீது கொடுத்துருங்கோ அப்படின்னு. உடனே ராஜா அழகாக போட்டு ரசீது கொடுத்து, சே தப்பு பண்ணிட்டோமே. உடனே அவர் சொன்னார், இந்த உன் பேர் என்னடா அப்படின்னார். ஹுசூர் என் பேர் விட்டு நாயக் அப்படின்னு பேர். அப்படின்னார். விட்டு நாயக்? விட்டு நாயக் ஊரெல்லாம் விட்டு மகார் அப்படின்னு சொல்லுவாள். பேரும் ஆளு நன்னா தான் இருக்கு. நன்னா ஆஜான் பாகவா ஒன்று மாதிரிலாம் ஒரு வேலைக்காரர் இருந்தால் சௌக்கியண்டா அப்படின்னாரு. சந்தோஷம் ஹுசூர், நான் கிளம்பலாமா அப்படின்னு. போ போ போ, முதல்ல ஓடு. நான் வேற அவர் அரெஸ்ட் பண்ணி இடத்துக்கு ஆளை அனுப்பியிருக்கேன், போ அப்படின்னாரு. ஹுசூர் தோ தோ பின்னாடியே போகிறோம். அந்த ராஜா முன்னாடி, ராஜாவுக்கு பின்பாகத்தை காட்டு நடக்கக்கூட. கோவிலில் நிறைய பேர் பார்க்கலாம், பின்னாடியே நடந்து வருவார்கள். சுவாமிக்கு பின்பாகத்தை காட்டப்படாது. அந்த மாதிரி இப்படி 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 கூணி குறுகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் புருஷோத்தமன் ஜம்முன்னு இருக்கிறவன் அவன் இப்படியெல்லாம் கையெல்லாம் கூப்பிட்டு கூழ கும்பிடு போட்டுன்னு இப்படி வெளில வந்தான். வெளில வந்து இப்படி இந்த பக்கம் போயிருக்கான். அந்த அப்படி போகிறான். ஒரு தெருவில் இவன் வெளில வரான், இன்னொரு தெரு வழியாக இவர் உள்ளே போகிறார். இவர் அழிச்சுண்டு உள்ளே போகிறார். கரெக்டாக டைமிங். அழகாக உள்ளே போனார். ராஜா பார்த்தார். எதுக்குப்பா அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னார். சேவகர்கள் பார்த்தார். ராஜா நீங்கள் தானே சொன்னேன். ஆனால் இல்லைப்பா இப்போ தானே அந்த இவன் வந்தான், விட்டு மகார் விட்டு நாயக் வந்தானே, ரசீதெல்லாம் கொடுத்தானே, வாங்கிட்டு போனானே. உடனே ராஜா இறங்கி வந்தார். மன்னிச்சிடுங்கோ தாமாஜி பந்த், யாரோ ஒரு தாசில்தார் சொன்னான், நான் தப்பு அர்த்தம் பண்ணிட்டுட்டேன். நீங்கள் நிஜமாகவே நல்லவர். எனக்கு கூட இப்படி தோணலை, இப்படி நல்ல பைசாவுக்கு இதை விற்கலான்னு தோணலை, நீங்கள் வித்தேளே அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் கேட்டார், என்னாச்சு ராஜா, எனக்கு ஒன்றும் புரியலையே. ராஜா சொன்னால், நீங்கள் லெட்டர்லாம் கொடுத்த. ராஜா அந்த லெட்டரை காட்டுறார். ஒரு பிடி அரிசி வந்து 8 தங்க காசுக்கு விற்று 1,80,000 ரூபா கொடுத்தேளே. அந்த விட்டு மகார் வந்தான், ரொம்ப அழகாக இருந்தான். எனக்கு அவனை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அவன்கிட்ட இப்போ தான் அனுப்பிச்சேன். நீங்கள் பார்க்கலையா?
அதுக்குள்ளே ஒரு அழகார் தாமாஜி பந்த். ராஜா சொன்னார், நீ ரொம்ப நல்லவர், அதனால தான் உங்களுக்கு அப்படி ஒரு வேலைக்காரன் கிடச்சிருக்கான். எனக்கு ஒரே ஒரு நாள் அந்த விட்டு மகாரை திருப்பி வர சொல்லுங்களே, எனக்கு அவனை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. என்னமோ தெரியல, இது வரைக்கும் நான் எந்த ஆண் பிள்ளைகிட்டையும் மயங்கினதில்லை. நான் அந்த ஆண் பிள்ளையை பார்த்து மயங்கி போயிட்டேன். அவனுடைய நடை உடை பாவனை, அவன் பேசின முறையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே நான் அந்த வேலைக்காரனை பிடிச்சேன். பேசாமல் ஒன்று பண்ணுறேன், நான் கொஞ்சம் நிறைய பணம் தரேன், எனக்கு அந்த வேலைக்காரனை கொடுத்துருவேளா அப்படின்னார் ராஜா. உடனே இவர் அழுதார். ராஜா நீர் பாக்யவான்னு ராஜா காலில் தாமாஜி பந்த் விழுந்தார். ராஜா பதறினார், என்னாச்சு தாமாஜி பந்த், இதுக்கு என் காலில் விழுறீள்? அவர் சொன்னார், பிரபோ நீர் பாக்யவான், எனக்கு இப்படிலாம் ஒரு வேலைக்காரனே கிடையாது. நான் வர வழியில் பாண்டரங்கனை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். இத்தனை வேலையை அவன் தான் பண்ணியிருப்பான். ஐயோ என் வேலைக்காரன்னு சொல்லிட்டானா? ராஜா சொன்னான். அது இன்னொன்று வேற சொன்னான். என்ன சொன்னான்? சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் நான் அனாதையாக வளர்ந்துட்டுருக்கேன், அவர் தான் சோறு போட்டு வளர்த்துன்னு இருக்காருன்னு சொன்னான். அழறார் தாமாஜி பந்த். ஒரு டெய்லி நிவேதனம் பண்ணுறாருல்ல பகவான், அதை சொல்கிறான். அவங்க வீட்டில் அனாதையாக நான் வந்தேன், நம்ம வீட்டுக்கு மூர்த்தி வருதில்ல, நம்ம வீட்டில் ஒரு சின்ன மூர்த்தியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோமே, அது டெய்லி நிவேதனம் பண்ணுவோமே, அதை சொல்லியிருக்கான் பாண்டரங்கன். நான் அனாத பயலாக வந்தேன், டெய்லி சாப்பாடு போட்டு நன்னா கட்டு மஸ்தானமோ. நிஜமாகவே நம்ம கொடுக்குற ஆகாரத்தை பகவான் ஸ்வீகரிக்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. பாகவதத்தில் சுதாமா கிட்ட இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்கிறார். பகவத்கீதையில் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு தண்ணீரோ அன்போடு ஆத்மார்த்தமாக யார் குடிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்றார். அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சுவாமி ஏற்றுக்கிறார். நீங்கள் அது பால் கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, தயிர் சாதம் கொடுத்தாலும் சரி. ராமானுஜருடைய சிஷ்யர் முதலியாண்டான் ரங்கநாதனுக்கு தயிர் சாதமும் நவாப்பழத்தையும் நிவேதனம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது, சந்தேகமே வேண்டாம். தாமாஜி பந்த் அழறார். ஐயோ நான் நிவேதனம் பண்ணுறத சாப்பாடு போடுறேன்னு சொன்னானா? அச்சோ என் பாண்டரங்கனுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனேன்னு அழறார். ராஜா தூக்கி வாரி போட்டது, என்னது பாண்டரங்கனா? இந்த பண்டீபுரத்தில் இருக்கிற தெய்வமா அப்படின்னார். ஆமாம் ராஜா, அந்த பாண்டரங்கன் தான் அநாதநாதன் தீனபந்து, வேற யார் இருக்கா எனக்கு? எல்லாம் சொன்னார். நான் கொடோனை திறந்து விட்டேன், எல்லாம் எடுத்துகிட்டு போனான், நான் ஒன்றுமே பண்ணலை. நான் ராஜநீதியை மீறி எல்லாரும் அதை எடுத்துக்கிறதுக்கு நான் தான் அலோவ் பண்ணேன். ஆனால் அவன் நாமத்தை சொல்லிட்டு நான் அதை பண்ணதுனாலே என்னுடைய குற்றத்துக்கு அவன் ஜவாப்தாரி ஆகிட்டான். இந்த தெருவில் குழந்தைகள் விளையாடும், யார் வீட்லையாவது கண்ணாடி உடச்சி கொடுத்தனா அம்மா அப்பா தானே போய் ஜவாப்தாரியாக நிற்பா. கண்ணாடி உடச்சி விட்டாடா அவங்க அம்மாவை கூட்டுண்டு வா அப்படின்பா. உடனே அவன் அம்மா வந்து சரி நான் கண்ணாடி மாற்றி தரேன், குழந்தைய ஒன்றும் சொல்லாதீங்கன்னுவா. இது பண்ணுறது தப்பு தான். ஆனால் இந்த குழந்தைக்காக அம்மா தான் போய் நிற்கிறா இல்லையா பதில் சொல்கிறதுக்கு. அதுபோல யார் தன்னை நினச்சின்னு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் செய்யறது தன்னுடைய தர்மம்னு பிரபு வச்சுருக்கான். அதனால தான் எந்த காரியம் பண்ணாலும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பகவத் தியானத்தோடு பண்ணுங்க. அப்போ அதனுடைய பொறுப்பு முழுக்கவும் பகவானை சேர்ந்ததாக ஆகிடும். அதனால் தாமாஜி பந்த் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளவு நடந்தது, அவனே விட்டு மகா விட்டு நாயக் அப்படின்னு பேர் வச்சுட்டு வந்துட்டான் பிரபு அப்படின்ன உடனேயே மகாராஜா அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி அந்த 1,80,000 காசுகளில் 2 மண்டபம் எடுத்துட்டார். 2 எடுத்துட்டார், பத்திரமா ஞாபகமாக வேணும்னு. ராஜா சொன்னார், நீங்கள் திரும்பிவே மங்களவேடு கிராமத்தில் இருந்துட்டு சௌக்கியமாக எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லை ராஜா, இனிமேல் நான் மங்களவேடு கிராமத்துக்கு போகிறதா இல்லை. இனிமேல் இந்த ராஜாங்க உத்தியோகம் எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னார். இல்லைன்னா ராஜ தர்மத்தை மீறி நான் தப்பு பண்ணிட்டேன், என் மனசாட்சி உறுத்தும். ராஜா சொன்னார், இல்லையே உங்களுக்காக தான் பாண்டரங்கன் வந்து இவ்வளவும் பண்ணிட்டானே, அதனால தான் இன்னும் உறுத்துறது. நான் பண்ண தப்புக்கு அவன் வேலைக்காரன் வேஷம் போட்டுண்டு வந்து இவ்வளவு பண்ணிட்டான். அப்போ நான் ஒன்றும் பண்ணாமல் அவனிடத்துல இருந்தால் தான் நல்லது. அவனுக்கு போய் கைங்கரியம் பண்ணுறது தான் என் வாழ்க்கையோட லட்சியம், மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி திரும்பியும் பண்டரீபுரம் வந்தார். பாண்டரங்கன் பக்கத்தில் போய் கதறி அழுதார். ஹே பாண்டரங்கா,
புராணங்கள்லாம் சொல்லும் பகவான் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு. ஆனால் கலியுகத்தில் பிரத்யக்ஷமாக எனக்கு வேலைக்காரனா நீ வந்துட்டியேப்பா, அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து சாயங்காலம் அந்த குதிரையெல்லாம் நீ குளிப்பாட்டி விட்டேன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் ஹே பிரபு, எனக்காக ஒரு வேலைக்காரன் வேஷம் போட்டுட்டியேப்பா, ஒரு மகார் வேஷம் போட்டுட்டு போய் நின்னியேப்பா. ஹே பிரபு, இனிமேல் என்னால் உனக்கு ஒரு கஷ்டம் வேண்டான்னு கதறி அழுது பாண்டரங்கன் திருவடியில் விழுந்தார். முட்டிண்டு அழ ஆரம்பிச்சுட்டார். உன்னை யாரோ அவரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். யாரோ ஆலிங்கனம் பண்ணுறாள், நல்ல வாசனை வீசுறது ஏன்னு பார்த்தா பாண்டரங்கன் எடுத்து கட்டின்னு இருக்கான். என்ன ஆச்சு தாமாஜி பந்த், ஏன் அழற? நான் உன் வேலைக்காரன் தானே. ஒரு பாண்டரங்கன் வாயை பற்றி நான் அப்படி சொல்லாதே பாண்டரங்கா, நான் தான் உன்னுடைய வேலைக்காரன். பகவான் சிரிச்சான். பக்தர்கள் எனக்கு வேலைக்காரா, பக்தர்களுக்கு நான் வேலைக்காரன். ஏன்னா நான் சந்தோஷப்படும்படியா அவள் வாழறாளே, அப்போ அவளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது என்னுடைய தர்மம். அதனாலே தான் இவ்வளவும் பண்ணேன். உனக்கு பிடிக்கலைன்னா இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலேன்னார். தாமாஜி பந்த் சொன்னார், நீ இது பண்ணதே எனக்கு தாங்கலை பாண்டுரங்கா அப்படின்னு காலெல்லாம் பிடிச்சு விட்டார். பகவான் கேட்டான், என்ன காலெல்லாம் பிடிச்சு விடுற? இல்லை, எனக்காக நடந்து போனியே, கால் வலிக்கிறதோ, நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்றார் திருமழிசை ஆழ்வார். கையெல்லாம் பிடிச்சு விட்டார். என்ன கையை பிடிச்சு விடுற? இல்லை, 1,80,000 காசை தூக்கிண்டு போனியே. பகவான் சிரிச்சான். உலகத்தையே சுமக்கிற எனக்கு உனக்காக நடக்கிறது ஒரு கஷ்டமோ? உலகத்தையே தாங்கிற எனக்கு 1,80,000 கஷ்டமோ? 84 லட்சம் விதமான சரீரங்களை தாங்கின்னு இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுற எனக்கு உன்னை காப்பாற்றுறது ஒரு கஷ்டமோ அப்படின்னார். தாமாஜி பந்த் சொன்னார், வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு உத்தரவு கொடு. இந்த பண்டரிபுரத்தில் இருக்கேன், இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு வாழறேன்னு. இரே, நானே நினச்சேன் நீ மங்கள வீடு போகணுமான்னு நினச்சேன், அதனால தான். அவர் சொன்னார், நன்னாரு, உன் ஊர் தானே. அன்னிலேருந்து தாமாஜி பந்த் பண்டரிபுரத்திலேயே இருந்து பாண்டரங்கனுக்கு சகலவிதமான கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் அவர் பாண்டரங்கனோட ஐக்கியமானவர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ பகவான் எவ்வளவு கீழே இறங்கி வரான்னு பார்த்துக்கோங்க. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. புண்டலீகன் தாய் தகப்பனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான், அவனை தேடி வந்தான். கானோபாத்ரா வேசியுடைய பெண், அவளை தன்னோட ஐக்கியப்படுத்திண்டு அவள் சரீரத்துக்கு கூட ஒரு கிருபையை பண்ணிட்டார். முகமதிய ராஜா அவருக்கு தன் தலையில் முடி இருக்கிறத காட்டி கொடுத்தார். பொய் சொன்ன அர்ச்சகர்கள் அவர்களுக்காகவே தலையில் கேசம் இருக்கிறத காட்டி கொடுத்தான். தாமாஜி பந்துக்காக அழகாக வேலைக்காரனாக வேஷம் போட்டான். இப்படி இந்த பாண்டரங்க பக்த விஜயம் இன்னும் வசத்தியாக போயின்ட்டுருக்கு. எத்தனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதிக்காரா, பிராமணன், முகம்மதியன், வேசியோட பெண்ணு, தாமாஜி பந்த் ஒரு வைஷ்யர். அப்படி எல்லா ஜாதிக்காரர்களையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி பாண்டரங்கனுக்கு உண்டு. அதனால தான் புண்டலீக சாரீகா பக்தனாகி, பண்டரி சாரீகா க்ஷேத்திரனாகி, விட்டோபா சாரீகா தேவனாகி, துக்காராம் சாரீகா சத்குருனாகி. இன்னும் என்னென்ன பக்தர்கள் வரப்போகிறான்னு எனக்கு ஐடியா இல்லை. இன்னும் 4 நாள் இருக்குது. நாமதேவர் வரலாம், துக்காராம் வரலாம், நிறைய பேர் இருக்கா. இன்னும் நீங்கள் பரிச்சயப்படாத பக்தர்கள் உண்டு. நாமதேவர் துக்காராம்லாம் நிறைய கேட்டிருக்கலாம், தெரியாது. அது பாண்டரங்கன் என்னைக்கு எந்த பக்த வைபவத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதை சொல்லுவோம். விட்டலனை நல்லா இறுக்கி பிடிங்கும். தாமாஜி பந்த் பிடிச்சா போலே, புண்டலீகன் பிடிச்சா போலே, கான்ஹோபாத்ரா பிடிச்சா போலே, அந்த பிராமண அர்ச்சகர்கள் பிடிச்சா போலே, அந்த முகம்மதிய ராஜா பிடிச்சா போலே விட்டலனை பிடிச்சுக்கோங்க. விட்டலன் உங்களை பிடிச்சுருவான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நிஜமாவே விட்டலனை பிடிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து எனக்கு சத்சங்கம் பண்ண முடிஞ்சது. இப்போ நான் இன்னொரு 3 மணி நேரம் சத்சங்கம் பண்ணுற அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடுத்து.
விட்டலனுடைய பலம் பிரத்யக்ஷம். இன்றைக்கி நான் இருந்த நிலைமையை மற்ற விட கேட்டேன்னா தெரியும். இப்படியே தான் இருந்து காத்தாலேருந்து அப்படியே படுத்த படுக்கையாக ஜுரம் 102 டிகிரி. மத்தியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ 104 102 கொதிக்க கொதிக்க சௌக்கியமாக. இதுக்கு நடுவில் சாயங்காலம் ஒரு குளியலை போட்டுவிட்டு திருமணம் இட்டுண்டு நான் கூட நினச்சேன் குர்தாலாம் போட்டு வந்துடுவோம், குளிர்த்துனா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் எங்கிருந்தோ ஒரு பலம் விட்டலன் கொடுத்தான், வந்தேன், உக்காந்தேன். 2 மணி நேரம் போனதே தெரியல, சௌக்கியமாக. அதுதான் விட்டலன். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. விட்டலன் தோத்து போக விட மாட்டான். பிரத்யக்ஷம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்தது. இன்னும் நிறைய உண்டு. இன்னைக்கு நேற்றையே ஜுரம் தான் வரும்போது, ஆனால் இன்றைக்கி ரொம்பவே கடுமையான ஜுரம். நேற்று ராத்திரி சத்சங்கம் முடிச்சுட்டு போனேன்னு அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன் நான். இப்போ குளிர் விட்டு போச்சு. ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி. సమస్త భాగవదలకు గోవిందనామ సంకీర్తనం. జై జానకీకాంత స్మరణం. గోపికా జీవన స్మరణం. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. श्री पूज्य श्री श्री अम्मावक जय. श्री भारत माता की. लोका समस्ता नो भवन्तु. लोका समस्ता समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की. जय श्री ताम्रबरणी माता की. जय श्री बाहम पिरियाल समेत श्री शंकर रामेश्वर मूर्ति की. जय श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति स्वामी की. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम. कुंडलीकवरदा हरि विठला. राम कृष्ण हरि वासुदेव हरि. இந்த பாண்டுரங்கன் பன்றிபுரத்துலேருந்து வந்த பாண்டுரங்கன். நீங்கள் இந்த பாண்டுரங்கனை திருவடியை பிடிச்சாலே பன்றிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கனை பிடிச்சதுக்கு சமானம். ஏன்னா அந்த சாநித்தியத்தோடு எங்களோட சந்திரபாகாலெல்லாம் விளையாடின ஒரு பாண்டுரங்கன். அவசர அவசரமாக எங்களோட கிளம்பி வந்த ஒரு பாண்டுரங்கன். இவன் வந்த கதை எனக்கு தான் தெரியும். இந்த கடைக்கு நாங்கள் போனோம், ஒரு பக்தை கேட்டான்னு. போனோடனே என்ன ஐஷனு போன்னு சொன்ன பாண்டுரங்கன். நான் உன் கூட வரேன்னு இந்த ருக்குமாயும் இந்த பாண்டுரங்கனும் எங்கிட்ட சொல்லி அடம் பிடிச்சு நான் தான் வருவேன்னு வந்த பாண்டுரங்கன் ருக்குமாய் பன்றிபுரத்துலேருந்து. ஆனால் இவன் பிரத்யக்ஷ பாண்டுரங்கன் தான். நான் அப்பயே சொன்னேன் பன்றிபுரம் லைவ் டெலிகாஸ்ட் உண்டுன்னு. பக்கத்தில் நாங்கள் வைக்கிறேன் பாருங்க, யாரும் தொடாமல் பாருங்க. நீங்கள் நேராக போய் பாண்டுரங்கனை தொடுங்க, மொபைல் தொட்டால் மொபைல் தாங்காது. இதில் அந்த ருக்மிணி தேவியும் உண்டு. இன்றைக்கி பாண்டுரங்கனை பாருங்க, நாளைக்கு ருக்குமாயை பாருங்க. நான் பக்கத்தில் சேரில் வைக்கிறேன், தொடாமல் பாருங்க. பாண்டுரங்கனை தள்ளி விட்டுறாதீங்க, மொபைலையும் தள்ளி விட்டுறாதீங்க. எனக்கு பாண்டுரங்கன் வேணும். ராதே கிருஷ்ணா.